மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் விஜயும் காவேரி பார்த்திங்கன்னா அவங்க ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்திங்க அப்படின்னா மனசு விட்டு பேசுகிறாங்க. அப்போ காவேரி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பழசு நடந்ததெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து என் ஃபேமிலி சுச்சுவேஷனால தான் நான் வந்து உங்கள் கூட இருக்க முடியாமல் போயிடுச்சு. நான் அப்படி இருந்திருக்கக்கூடாது, நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்கணும், ஆனால் உங்களையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து பழசெல்லாம் பேசுகிறாங்க. விஜய் வந்து அதுக்கு சொல்கிறாங்க, பழசெல்லாம் பேசாத காவேரி விடு, இனிமே நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழுவோம், நம்ம குழந்தை இருக்குது, நம்ம குழந்தைக்காக நம்ம வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ரூமில் எங்கே தொட்டில் கட்டலாம்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட விஜய் வந்து கேட்குறாங்க. அதுக்கு காவேரி சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய ரூமாக இருக்கே, எங்கே வேணாலும் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்து படுத்த தொட்டில் இருக்குது, அதை வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி சொல்கிறாங்க. நான் தான் வந்து பழசு எதுக்கு புதுசே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசு செய்ய சொல்லியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாம், நீங்கள் யூஸ் பண்ண தொட்டியே வந்து நம்ம பாப்பாக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுதான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் யூஸ் பண்ண தொட்டியை வந்து ஜென்ரேஷனாக மாற்றி நம்ம பிள்ளைங்களாம் யூஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு பெருமையாகவும் ஒரு நல்ல ஃபீலாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு காவேரி விஜய் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.